இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த உலகத்தின் மிக உயரமான 5 சிலைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்பர் 5 ஸ்டாச்சு ஆஃப் பிலீஃப், அதாவது நம்பிக்கையின் சிலை. உலகின் மிக உயரமான சிவன் சிலையாகும். இந்த சிலையானது 106 மீட்டர் உயரம் கொண்டது. இது இந்தியாவில் உள்ள ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள துவாரகாவில் உள்ளது. நம்பர் 4 நான்ஷானின் குவானின். இந்த சிலையானது சீனாவில் உள்ள சன்யா எனும் இடத்தில் உள்ளது. இந்த சிலையானது 108 மீட்டர் உயரம் கொண்டுள்ளது. இந்த சிலை 3 அம்சங்களை கொண்டுள்ளது. ஒரு பக்கம் சீனாவின் உள்நாட்டை குறிக்கிறது, அடுத்த பக்கமோ சீனாவின் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் குறிக்கக்கூடியது. இந்த சிலையின் இடது கையில் ஒரு சூத்திரத்தை ஊன்றி கொண்டு விதரக முத்திரையை சைகை செய்வது போல சித்தரிக்கப்பட்டுள்ளது. நம்பர் 3 லேக்யூன் செக்கியா. இந்த சிலையானது கௌதம புத்தரின் சிலையாகும். இந்த சிலை மியான்மரில் உள்ள கட்டகன் எனும் கிராமத்தில் உள்ளது. இந்த சிலையானது 116 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த சிலையின் கட்டுமான பணிகள் 1996 ஆண்டு தொடங்கப்பட்டு 2008 பிப்ரவரி 21 முடிவடைந்தது. 2008 ஆண்டு செப்டம்பரில் ஸ்பிரிங் டெம்பிள் கட்டி முடிக்கப்படும் வரை இதுவே உலகின் மிக உயரமான சிலையாக இருந்தது. நம்பர் 2 ஸ்பிரிங் டெம்பிள் புத்தா, அதாவது இளவேநீர் கோவிலின் புத்தர். இது புத்தரை குறிக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான சிலையாகும். இந்த சிலையானது லூசன் கவுண்டியில் உள்ள கெனன் என்னும் இடத்தில் உள்ளது. இந்த சிலையானது 153 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த சிலையை கட்டி முடிக்க சுமார் 55 மில்லியன் செலவாகும் என மதிப்பிடப்பட்டது. ஆனால் இந்த சிலைக்கு 18 மில்லியன் மட்டுமே செலவிடப்பட்டுள்ளது. நம்பர் 1 ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, அதாவது ஒற்றுமைக்கான சிலை. இந்திய விடுதலை இயக்கத்தின் தலைவராகவும் இந்தியாவின் இரும்பு மனிதராகவும் இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலை தான் இந்த சிலை. இந்த சிலையானது இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் நர்மதா மாவட்டம் கெவாடி அருகில் உள்ள சாதுப்பட்டினம் தீவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையானது 20,000 சதுர கிலோமீட்டர் அளவுள்ள இடத்தில் 182 மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டுள்ளது. இந்த சிலையின் கட்டுமான பணியானது 2014 அக்டோபர் தொடங்கப்பட்டு 2018 ஆண்டு அக்டோபரில் முடிவுற்றது. இந்த சிலையை இந்திய சிற்பியான ராம்வி சுடர் என்பவரால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற அருமையான தகவலுக்கு தியரி ஆஃப் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.